வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது F1 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்க போகுது. பட் இன்னைக்கு இந்த படத்தோட ஸ்பெஷல் ப்ரீமியர், அதுவும் ஐமேக்ஸில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தாச்சு. இந்த படம் F1 ரேசிங்கை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இந்த படத்தில் பிராட் பிட் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் பிரபல ரேசரான லீவிஸ் ஹாமில்டன். இன்ஃபேக்ட் இதில் ஒரு சின்ன கேமியூ அப்படின்றதுமே ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி ஹேய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முன்னாள் F1 ரேசர் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமாட்ட அந்த F1 ரேசிங்லேருந்து அவர் வெளியே வந்துடுறாரு. என்னதான் F1லேருந்து வெளியே வந்தாலும் தன்னோட லைஃப்பில் சின்னதாக அந்த ரேசிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ட் ஒரு நார்மலான லைஃப் ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் இவர் ரூபன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் வந்து சந்திக்கிறாரு. இவரோட பழைய ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் APX அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமோட ஹெட் அப்படின்னே சொல்லலாம். அந்த டீம் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கு. அந்த டீமோட ஒரு மெயின் ரேசரும் வெளியே போயிடுறான். அந்த டீமை அந்த சிச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த டீமை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி அங்கே போகிறாரு. போன இடத்துல அங்கே இவருக்கு பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு ரேசர் இருப்பார்ல, அந்த ரேசர் தான் வந்து டாம்சன் ஐட்ரிஸ். அவருக்கும் இவருக்கும் ஏகப்பட்ட ஈகோ கிளாஷ் அப்படின்றது உண்டாகுது. ஸோ இந்த கிளாஷ் எப்படி போகுது அண்ட் அட்லீஸ்ட் ஒரு ரேஸ்லையாவது இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே பிராட் பிட் வர்சஸ் டாம்சன் ஐட்ரிஸ் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி தான். அந்த ரைவல்ரியை ரொம்ப நீட்டாக கதையாக்கியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நடக்க போகுது இவங்களுக்குள்ள அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது ரேசிங் சீக்வன்சஸ் தான். அந்த ரேசிங் சீக்வன்சஸ் பயங்கர அன்பிரடிக்டபிளாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு ரேஸ்லையுமே என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் அப்படின்றதும் அந்த ரேசிங் சீக்வன்சஸில் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ F1 ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை தாண்டி அந்த டீமோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டீம் எஃபர்ட் அப்படின்றதையுமே இதில் ரொம்ப நீட்டாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே நிறைய ரியல் ட்ராக்ஸ், ரியல் பிளேயர்ஸை வந்து இதில் காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு மேக்ஸ் வெர்ஸ்டப்பனை காட்டியிருப்பாங்க, அப்புறம் லீவிஸ் ஹாமில்டனை காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான ஹையை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் முடிஞ்ச அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான். ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்றதுமே இருக்க தான் செஞ்சிச்சு. அதுக்குன்ட்டு பல்ல கடிச்சு ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணுற அளவுக்கு வந்து ட்ராமா அப்படின்றதெல்லாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு பிரச்சனையாகப்பட்ட ஒரே ஒரு விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன், அதாவது இந்த US போர்ஷன் அப்படின்றது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த போர்ஷனை பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த போர்ஷனாலே ஒரு விதமான ட்ராக் அப்படின்றது கிரியேட் ஆச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஐமேக்ஸில் பாருங்கள். ஏன்னா நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லிப்லாக் சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.